அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. சட்டி வைங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். ஒரு 3/4 கப்புக்கு சாம்பார் வெங்காயம், நல்லா ஒரு பெரிய சைஸு பூண்டு, ஒரு 3 பூண்டு உரித்து போட்டிருக்கேன். இது தாங்க வெந்தயக்கீரை. இதை நம்ம நல்லா அலசி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் வதங்கும் போது இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அது கூடவே 3 தக்காளி அரைச்சதை ஊற்றி நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் இதை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனிங்கன்னா உங்களுக்கு குழம்பு நல்லா கலராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி உப்பு காரம் பாருங்கள், பார்த்துட்டு மூடிடுங்க. மூடிட்டு அப்போ கொஞ்சம் கிளறி பார்த்துட்டு இன்னும் கொதிக்கணுன்னா மூடி வைங்க. இது நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம குழம்பை இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, வெந்தய குழம்பு ரெடி.